டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிற 190 பேருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படித்தது எல்லாமே மறக்குது சார். எத்தனை வாட்டி படித்தாலும் அந்த படித்த ஃபீல்ன்றது எனக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது. நானும் உட்காந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறையில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னதான் படித்தாலும் ஏன் போன வாரம் படித்ததை இந்த வாரம் எடுத்து பார்த்தா கூட ஏதோ புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது சார். அடுத்த கட்டத்தை நோக்கி போனோம் அப்படின்னு நினச்சா கூட ஆல்ரெடி படித்ததே மயில நிற்கல, இது இன்னும் நம்ம எங்கடா புதுசாக படிக்கிறது அப்படின்ற தாட் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா? இது கண்டிப்பாக எல்லாருக்குமே, அதாவது நல்லா படிக்க ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் ஆனது வரும். ஓகேவா? என்ன படித்த ஒரு ஃபீலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னும் போது ஓகேவா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மைண்டில் ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தாட்டே வராது. என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மூங்கில் ஸ்டோரி தான். என்ன அப்படின்னா மூங்கில் விதை இருக்குல்ல, அந்த மூங்கில் விதையை நம்ம மண்ணில் போட்டோம் அப்படின்னா அது மரமாக முளைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஆண்டுகள் ஆகும். ஓகேவா? அந்த 4லேருந்து 5 ஆண்டுகள் அந்த விதை முளைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அஸ்திவாரத்தை போட்டுருக்கும். ஓகே, அதாவது நம்ம ஒரு திடமான ஒரு அடித்தளத்தை பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு அடுத்த 5 அல்லது 6 வாரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 30 அடி வரை வளருமா. ஓகேவா? 5 ஆண்டுகள் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்த அந்த மூங்கில் விதையானது மண்ணை பொழந்துக்கிட்டு என்னது அடுத்த 6லேருந்து 5 வாரங்களில் எந்த அளவுக்கு வளரும்? கிட்டத்தட்ட 30 அடி வரைக்கும் வளரும். ஓகேவா? அதுக்காக 5 ஆண்டுகள் முளைக்காதனால அந்த மூங்கில் விதை செத்துதான் கணக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ 5 ஆண்டுகள் அந்த விதையோட நம்பிக்கை தான் அந்த ஒரு 30 அடி மரமாக வளர்ந்துச்சு. ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். என்ன அப்படின்னா நீங்கள் படித்தது இன்றைக்கி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? நாளைக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலாம், அல்லது நாளானைக்கு ஆகலாம், அல்லது அடுத்த மாதம் கூட ஆகலாம். நம்பிக்கையை மட்டும் விடாமல் தயவு செஞ்சு முன்னேறி போயிட்டே இருங்க. ஏன்னா வெற்றி அடையிற வரைக்குமே நமக்கு நம்ம மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அது தப்பு கிடையாது. அந்த சந்தேகம் தான் நம்மளை மீண்டும் மீண்டும் படிக்க வைக்கும். ஓகேவா? அப்போது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒரே விஷயத்தை மட்டும் யோசிங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் படிக்கணும், அவ்வளோதான். அது எத்தனை வருடத்து முக்கியம் இல்லை, நம்ம எப்படியாச்சும் படித்து வேலைக்கு போகிறோமான்றது தான் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். அதாவது அந்த ஓரறிவு புல் வகையான அந்த மூங்கிலுக்கே ஒரு காலம் வரும்போது 6 அறிவு படைத்த நமக்கு காலம் வராதா என்ன? கண்டிப்பாக வரும். காத்திருந்து படிங்க, வேலை நிச்சயம். தேங்க்யூ.